Hi friends, exercise 1.1 question number 7 என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if a is equal to 3275 and b is equal to -1 -3 5 2 verify that ab the whole inverse equal to b inverse a inverse. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்து இந்த கண்டிஷனை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க கிவன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3 2 7 5, பி மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1 -3 5 2. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? டு ப்ரூவ் என்ன அப்படின்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் டாட் ஏ இன்வர்ஸ். இந்த கண்டிஷனை தான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டியதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ். ஃபஸ்ட்டு ஏபி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன 3 2 7 5, பி மேட்ரிக்ஸ் என்ன -1 -3 5 2. ஸோ இதை ரோவாக எடுத்துக்கோ, இதை காலமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம் 3 × -1 -3 2 5s are 10. First row with the second column 3 × -3 -9 2 2s are 4. Second row with the first column, so 7 × -1 -7 5 5s are 25. Second row with the second column 7 × -3 -21 5 × 2 10. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா -3 + 10 அப்படின்னா 7. ஸோ இதை சால்வ் பண்ணால் -5 25 -7 அப்படின்னா 18 -21 + 10 அப்படின்னா -11. ஸோ இதுதான் வந்து ஏபிக்கான ஆன்சர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/mod of AB இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ நமக்கு எப்பயுமே மாடுலஸ் ஆஃப் ஏபி எப்படி இருக்கணும்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்ன 7 - 5 18 -11. ஸோ இப்போ என்ன வந்துடும் 7 × -11னா -77 -18 × -5 அப்படின்னா -90 அப்படின்னு வரும். ஸோ -77 -× +90. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 13 which is not equal to 0. therefore AB the whole inverse exist. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது ஏபி மேட்ரிக்ஸுக்கு அப்படியே அட்ஜாயிண்ட் எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த க்ராஸில் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 7 இங்கே வந்துடும், -11 இங்கே வந்துடும், -11 7. இந்த க்ராஸில் சைன் சேஞ்ச். ஸோ -5 வந்து +5 ஆகும், +18 வந்து -18 ஆகும் வந்துடும். அப்போ இப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலாவில் எழுதணும் அப்படின்னா 1/mod of ஏபியோட வேல்யூ 13 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ -11 5 -18 7. இக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டியதோட ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா பி இன்வர்ஸ் டாட் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ ரெண்டு இதாக பிரித்து தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஏ மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா 3 2 7 5, பி மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா -1 -3 5 2. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன 1/mod of ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் 3 2 7 5. ஸோ 3 5s are 15 -7 2s are 14. ஸோ which is 1 which is not equal to 0. therefore A inverse exist. அப்போது நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா லெஃப்ட் க்ராஸில் பிளேஸ் சேஞ்ச் பண்ணோம். அப்போ 3யும் 5யும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணோன்னா 5 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும். இந்த க்ராஸில் சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா +2 -2 ஆகிடும், +7 -7 ஆகிடும். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod of ஏவோட வேல்யூ 1, அட்ஜாயிண்ட்டோட வேல்யூ 5 -2 -7 3. ஸோ 1/1 வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 5 -2 -7 3. ஸோ இதே மாதிரி பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். பி மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1 -3 5 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன 1/mod of B இன்ட்டு ஹச் பி. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் பி என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் -1 -3 5 2.
ஸோ -1 into 2 -2 -5 into -3 னா -15. ஸோ அப்போ -2 minus into minus plus 15 அப்படின்னா ஆன்சர் 13 which is not equal to 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், B inverse exist. நெக்ஸ்ட்டு அஜ்பி எப்படி எழுதுவோம், இந்த க்ராஸில் பிளேஸ் சேஞ்ச் பண்ணோம். அப்போ -1 2 பிளேஸ் சேஞ்ச் பண்ணிடணும். -3 5 சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ -3 வந்து +3 ஆகும், +5 வந்து -5 ஆகும். ஸோ இப்போ B இன்வர்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/mod of B யோட வேல்யூ 13, HBயோட வேல்யூ 2 3 5 -1. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா B இன்வர்ஸ் டாட் A இன்வர்ஸ். அப்போது B இன்வர்ஸ் டாட் A இன்வர்ஸ். ஸோ B இன்வர்ஸ்க்கான ஆன்சர் 1/13 into 2 3 5 -1 into A இன்வர்ஸ்க்கான ஆன்சர் வந்து 5 -2 -7 3. ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/13 இதில் ரோவாக எடுத்துக்கணும், இதில் காலமாக எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம் 2 5s are 10, 3 into -7 -21. First row with the second column 2 into -2 -4, 3 3s are 9. Second row with the second column வந்து -5 into -2 னா 10, -1 into 3 அப்படின்னா -3. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/13 -11 5 -18 7. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. ஸோ எழுதும் போது ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS hence proved அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.